மனிதனே நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாகவே மரிக்கிறாய். பாவியாய் பிறந்த மானிடனே, பாவியாகவே மரிக்கிறாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாய், இன்றே மரணத்தை வென்றிடுவாய். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாய், இன்றே மரணத்தை வென்றிடுவார். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்று வாழ்ந்திடுவார். நித்திய ஜீவனை பெற்று நீ மோட்சத்தில் நிலைத்தென்று வாழ்ந்திடுவார். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர் மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை நீ அறிவாயா? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, ஹல்லேலூயா. நாமம் மையப்படட்டும். மனிதர்களாகி நாம் அடிக்கடி சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம், நான் எங்க ஓடிக்கிட்டு இருக்கிறேன்? என் வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? நான் என்ன காரியத்துல நிலைத்திருக்கிறேன் அப்படிங்கிறத நாமே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம். காரணம் என்ன தெரியுமா? காலம் கடைசி காலமாயிருச்சு. ஆண்டுடைய வருகை ரொம்ப சமயமாயிருச்சு. நேற்று ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன், அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, சகரியா புத்தகத்துல சொல்லப்பட்டது போல உப்பு கடல் ஜீவ நதியாய் மாறும், அதுல ஜீவ ராசிகள் அதுல சஞ்சரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அப்படியே இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவன் உப்பு கடலுக்குள்ள எங்கெங்க மீன்லாம் நீந்த முடியும்? உப்பு கடலுக்குள்ள எங்கெங்க அந்த செடி கொடி, அதாவது அந்த அந்த என்ன சொல்றது, கடலுக்குள் முளைக்கிற அந்த அந்த செடிகள் எல்லாம் வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால இவைகள் எல்லாம் நிறைவேறும் என்று சொன்ன காரியம் நடக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாம மனிதர்கள் தேவனுடைய துவத்தை கண்டறிய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம். இந்நாள் வரைக்கும் உங்களை என்னை ஆண்டவர் எப்படிலாமோ ஆதரித்தார், வழி நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைகள், அநேக வேதனைகள், அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள், இவைகளுக்குள் உழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கை
தேவனோடு கடவுளோடு இசைந்திருக்கா அப்படிங்கிறத அடிக்கடி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். உலகத்துல நமக்கு வசதி தேவைதான், உலகத்துல நமக்கு வாய்ப்பு தேவைதான், உலகத்துல வேலை நமக்கு தேவைதான், உலகத்துல நமக்கு சம்பாத்தியம் தேவைதான். ஆனா அந்த உலகம் தான் கடைசி வரைக்கும் இல்ல. பின்னாடி மரணத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கு, கடவுளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு. வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது, உலகத்துல எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் அது பொய் என்று சொல்லப்படுகிற காலகட்டத்தில் வேத வசனத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள் இன்று வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்கிறபடினால நம்மை நாமே ஆராய்ந்து தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம். ஆகவே இந்த ஆராதனை வந்திருக்கிற நாம ஒரு விஷயம் கூட நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக அர்ப்பணித்து சொல்லுவோம், நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், என்னுடைய ஜீவியம் தேவனோடு இசைந்து இருக்கிறதா, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறதா, நான் அவருக்கு பிரியமான காரியங்களை நான் செய்கிறேனா என்பதை ஆராய்ந்து அப்படி சமூகத்தில் கிட்டி சேர நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இருந்த இடத்துல கண்களை மூடி ஒரு விஷயம் கூட தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, பரிசுத்தரே, என்னை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக.